நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அம்மாவை கொண்டது நீங்கதான். இன்னைக்கு நாங்க எல்லாம் அம்மா இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். மதி, அக்கா, நடந்த சண்டைய மகா சொன்னா. அவ பேசினது ரொம்ப தப்புப்பா. சின்ன பிள்ளை, உன் கஷ்டம் என்னன்னு தெரியாம நெஞ்சில எட்டி மிதிக்குது. நீ பெருசா எடுத்துக்காதப்பா. சௌந்தர்யா இறந்தப்ப நீ அந்த சின்ன பிள்ளைங்களை கையில பிடிச்சுக்கிட்டு நீ அழுத அழுக இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நான் எல்லாம் நீ என்ன செய்ய போறேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இல்ல, உன்னை பார்த்து எல்லாருமே அதான் நினைச்சோம். ஆனா ஒரு அப்பாவா அம்மாவா யார் துணையும் இல்லாம அந்த பிள்ளைங்களை நீ வளர்த்து ஆளாக்கப்பட்ட பாடு இருக்க, அது அவளுக்கு தெரியல. ஒருத்தர் செஞ்ச நன்றிய மறந்தவனுக்கே நரகந்தாம்பாங்க. அவளுக்காக நீ பண்ண தியாகத்தை எல்லாம் மறந்துட்டு இப்படி அவ பேசியிருக்காளே. அவகிட்ட திட்டு வாங்கி வாங்கி பழகி போச்சுக்கா. ஆரம்பத்திலேருந்து ஜனனிக்கு என்ன பிடிக்கல. அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறது தானே. அவ சொல்றதுலயும் உண்மை இருக்கத்தாக்கா செய்து. அதனால தான் அவ அதை குத்தி காட்டுறப்பெல்லாம் வலிக்குது. அவ திட்டுற வழியை விட அவ என்ன திட்டுற ஒவ்வொரு சமயமும் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நான் தப்பு பண்ணேன் தான். ஆனா அதை இப்ப எப்படி சரி பண்றது தெரியலக்கா. நீ பண்ணது என்ன தப்பு? சௌந்தர்யாவை நான் தாக்கா சரியா பாத்துக்கல. யார் சொன்னது? ஆம்பளைங்க வேலைக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காகத்தானே. அத பல பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒவ்வொரு குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு பின்னாலேயும் ஒரு ஆம்பளையோட அமைதியான தியாகம் இருக்கு. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு ஒழுங்கான அப்பாவா இருக்கிறதே பெரிய விஷயம். ஊர்ல பாதி பேர் அதை சரியா பண்றதே இல்ல. நீ அதோட சேர்ந்து ஒரு அம்மாவாவும் அதுங்களுக்கு இருந்திருக்க. அது அவங்களுக்கு புரியணும் மதி. சரி விடு, என்ன பண்ண முடியும்? பெத்த பிள்ளைங்க எட்டி மிதிச்சா ஏன்பா முன்ன மாதிரி எட்டி உதைக்கிறது இல்ல? உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு கேட்கறது தானே பெத்தவங்க மனசு. கோவம் வந்தா ஜனனி கிட்ட கோவப்படு, ஆனா அவளை வெறுத்துடாத மதி. உன்ன மாதிரி ஒரு அப்பா இல்லாம அவளால இருக்க முடியாது. அது அவளுக்கு தெரியலப்பா. மதி, அக்கா, உன்னோட வாழ சௌந்தர்யாவுக்கு கொடுத்து வைக்கலையே மதி. இத சொல்லி உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஏதோ வாயில வந்துருச்சு, சாரிப்பா. அப்படி இல்லக்கா. இன்னும் இருந்தா ஏதாவது வளரிக்கிட்டே இருப்பேன். நான் வரேன்ப்பா. அவளோட வாழ நான் தான் கொடுத்து வைக்கல. அவளை நான் தான் கொண்டுட்டேன். நான் தான் கொண்டுட்டேன். சாயங்காலம் எப்ப வருவீங்க? என்னம்மா தினமுமா இப்படி ஒரு கேள்வி கேட்ப? நீங்க தினமும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்தா நான் ஏன் உங்களை இந்த கேள்வி கேட்க போறேன்? என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கு சுபாவோட சலங்க பூஜை. அப்படின்னா? அவ பரதநாட்டியம் கத்துக்கிறா, தெரியும்ல? அவ பியானோ கிளாஸ்ல போறா. அது மகா. பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கிறது சுபா. ஓ, தெரியும் தெரியும். ஹிந்தி கிளாஸ் போறது ஜனனியா தானே? அவ போறது ஹிந்தி கிளாஸ் இல்லங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ். சரி சரி, ஏதோ ஒரு லாங்குவேஜ். என்ன சரி? உங்க பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல உங்களுக்கு. அப்படி என்னதான் பண்றீங்க நீங்க? வேலையில பிஸிமா. எப்ப கேட்டாலும் வேலை வேலை வேலை. இது ஒண்ணு சொல்லியே என் வாயை அடைச்சிடுறீங்க.
ஏய் உனக்கே தெரியாதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. கல்யாணமான அன்னையில இருந்து நீங்க சொல்ற ஒரே வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. இப்படி சொல்லி சொல்லியே 4 குழந்தைங்க ஆயிடுச்சு. இன்னமும் இப்படியே சொன்னா எப்படிங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு அப்பாவா, ஒரு புருஷனா உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க பண்ணுங்க. தப்பிச்சு ஓடாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு அப்பாவா நான் என் கடமை செய்யலன்னு சொல்றியா? இதுல சந்தேகம் வேற இருக்கா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்யறேன். தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் உங்களுக்காகத்தான். இதனால ஒரு நாளாவது நான் வருத்தப்பட்டிருக்கேனா? மதி, கொஞ்சம் யோசிமா. பசங்கெல்லாம் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. டான்ஸ் கிளாஸ், பியானோ கிளாஸ் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் எப்படி? இந்த பணம்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறேன்? நான் என்னமோ ஜாலியா ஊரை சுத்தி கூத்தடிக்கிறது மாதிரி பேசுறேன். நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நாயா ஓடுறேன். எனக்குன்னு ஒரு நல்ல சட்டை கூட வாங்கினதில்ல தெரியுமா? பணம், வீடு, அந்தஸ்து இதெல்லாம் தான் எங்க சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோங்க. எனக்கு நீங்க வேணும், நம்ம பசங்களுக்கும் நீங்க வேணும். அதுக்கு உங்க டைம் வேணுங்க எங்களுக்கு. அது இல்லம்மா, இப்பதான் பிசினஸ் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு 4-5 வருஷம் பிசினஸ் செட் ஆயிட்ட போதும், அப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ தான். சொந்தமா வீடு வாங்கணும், நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ரூம்ல வசதியா இருக்கணும், கார்ல ஸ்கூலுக்கு போகணும். இப்படிலாம் எனக்கு ஆசை இருக்கு தெரியுமா உனக்கு? என்னோட ஆசை அது இல்லங்க. உங்க கையை பிடிச்சுக்கிட்டு பீச்ல நடக்கணும், பசங்களை விளையாட விட்டு நாம அதை வேடிக்கை பார்க்கணும். பசங்களுக்கு நீங்க படம் வரைஞ்சு தரணும், அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். ஒரு அப்பாவா உங்களை பார்க்கணுங்க. அதுதான் பசங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வசதி வந்துருச்சு, ஆனா அன்பு கிடைக்கல. நீங்க அமைதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் ஓடுறேன், புரிஞ்சுக்கம்மா. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். போ. அப்ப கூட நீங்க வரமாட்டீங்களா? இதெல்லாம் நீயே பண்ணக்கூடாதம்மா. அடிக்கடி உடம்புக்கு முடியலன்னு சொல்றேன், அது கூட உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, எனக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. மெடிக்கல் விஷயம் தள்ளி போடாத. உன் ஃப்ரெண்டு வாணியை கூட்டு போயிட்டு வந்துரு. என்ன? என்னங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப நீங்க என்ன தேடுறப்ப நான் இருக்க மாட்டேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமோ அதை விட்டுட்டு பணத்தை பின்னாடி ஓடுறீங்க. ஓடுங்க. இப்ப உங்களுக்கு புரியாது, என்ன தொலைச்சிட்டு நிக்கிறப்பதான் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, வருத்தப்படுறீங்களா அப்பா? அவ யாருப்பா? அவளுக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி? உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா அவ இப்படி பேசிருக்கவே மாட்டா. அவ அப்படி சொன்னா நீங்க நல்லா பையலன்னு ஆயிடுவீங்களா? அப்பா ப்ளீஸ், அவ பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கப்பா. அவ குணம் அப்படிதான், சட்டு சட்டுன்னு தூக்கி எறிவா, அப்புறம் உட்காந்து வருத்தப்பட்டு அழுவா. கோவம் வந்தா அவளை 2 அடி அடிங்கப்பா. இப்படி தனியா உட்காந்து வருத்தப்படாதீங்க. நம்ம சரியில்லையோன்னு நீங்க ஏப்பா யோசிக்கணும்? உங்களுக்கு தெரியாதாப்பா நீங்க எப்படின்னு? தெரியலம்மா, உங்களுக்கெல்லாம் எது நல்லதுன்னு நான் நினைச்சேனோ அதை மட்டும்தாம்மா பண்றேன். ஆனா அது உங்களுக்கு நிஜமாவே வேணுமா வேணாமான்னு உங்களுக்கு தாம்மா தெரியும். அப்பா என்னப்பா நீங்க ஒரு வார்த்தை அவ சொல்லிட்டான்னு இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க எப்பவுமே உங்களை சந்தேகப்படாதீங்கப்பா. நீங்க தான் பெஸ்ட் அப்பா. இல்லம்மா, நான் தப்பே பண்ணாதவன் இல்லை, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை நிறைய விலை கொடுத்து நான் கத்துக்கிட்ட பாடம். இன்னொரு தடவை நான் சரியில்லைன்னு யாராவது சொன்னா, அதுவும் நீங்க சொன்ன, நான் அவளுக்கு தெரியாதுப்பா, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது.
தேடி தேடி அவளுக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதான் அவளுக்கு மோசமான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு தெரியல. அவளை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிக்கிறதுலாம் இல்லைம்மா. எப்பவுமே நீங்க வருத்தப்பட்டா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தாம்மா சட்டுன்னு யோசிப்பேன். ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும்னு உங்க அம்மாவை இழந்துதாம்மா நான் கத்துக்கிட்டேன். அப்பா, அந்த இழப்பு போதுமா, இன்னொன்னு என்னால தாங்கிக்க முடியாதுமா. வருத்தப்படாதீங்கப்பா. சௌந்தர்யா, இந்தா. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர்கிட்ட பேசினேன். அவர் அடையாறுல ஒரு கிளினிக் நம்பர் கொடுத்திருக்காரு. இல்ல, நிஜமாவே உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. போய் நான் பழைக்க மாட்டேன். யாரு சொன்னா? உன் கண்ணு சொல்லுது. எந்த டாக்டரையும் எந்த ரிப்போர்ட்டையும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒவ்வொரு தடவை என்ன பார்க்கும்போதும் உன் கண்ணு சொல்லுது நான் பழைக்க மாட்டேன்னு. என்னோட தப்புதாம்மா. எனக்கு வியாதி வந்ததுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் தான் உன்னை சரியா கவனிச்சுக்கல. நீ என்ன நல்லா கவனிச்சிட்டு இருந்தாலும் வரணும்னு இருக்கிறது வந்து தானே தீரும். இதுக்கு யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சௌந்தர்யா, திருவனந்தபுரத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா. எனக்கு வந்திருக்கிறது லங் கேன்சர். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாங்க. இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போட்டு என்ன வதைக்க வேண்டாம், போதும். எவ்வளவு செலவெல்லாம் பரவாயில்ல. இந்த உலகத்துல எங்க வேணாலும் உன்னை கூட்டு போவேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உங்க பணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. வேணும்னா இன்னும் ஒரு மாசமோ 2 மாசமோ தள்ளி போடலாம். ஆனா பெருசா எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. எனக்கு வலியும் வேதனையும் தான் மிச்சம். கடைசியில நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? வாழ்க்கை பூரா பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தீங்க. இப்ப பணம் இருக்கு, ஆனா வாழறதுக்கு தான் வாழ்க்கை இல்ல. பணத்தால எல்லாத்தையும் சரி செய்ய முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? உங்களை சந்தோஷமா வச்சுக்கத்தானே இப்படி கஷ்டப்படுறேன். அதை கொடுத்துட்டு இதை பறிச்சுக்கிட்டானா என்ன செய்யும் சௌந்தர்யா? வாழ்க்கைய மொத்தமா சேர்த்து வச்சு வாழ முடியாதுங்க. யாருக்குமே தெரியாது நம்ம கையில எவ்வளவு ஆயுசு மிச்சம் இருக்குன்னு. ஒவ்வொரு நாளும் நமக்கு gift தான். இன்னைக்கு மட்டும்தான் நிஜம். நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சந்தோஷமா வாழறத விட்டுட்டு நாளைக்குன்னு தள்ளி போட்டா இதான் கதி. உன்னோட இடத்தை வேற யாராலும் நிரப்ப முடியாது சௌந்தர்யா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வேணும்னு எதையுமே கேட்டதில்ல. இப்போ கடைசியா கேக்குறேன், எனக்காக அதை பண்ணுவீங்களா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன பண்ண சொல்லு. என் பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துப்பீங்களா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைங்களை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்க. நல்ல வீடு, போக வர கார், பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச படிப்பு, இப்படி எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா அது எனக்கு வேண்டாம். ஒரு அப்பாவா அம்மாவா செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. வாழ்க்கையோட சில முக்கியமான சமயங்கள் இருக்கு. அங்க உங்க பிரசன்டேஷன் முக்கியம் இல்ல,
பிரசன்ஸ் தான் முக்கியம். நீங்க என் பிள்ளைங்களை வெளிநாடெல்லாம் கூட்டிட்டு போகணுங்கிற அவசியமே இல்ல. கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அன்பா ஒரு பலூன் வாங்கி கொடுங்க, அது போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம குழந்தைங்களுக்கு நீங்க தான் அப்பா, நீங்க தான் அம்மா. அவங்க கூடயே இருங்க, அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. பண்ணுவீங்களா? இனிமே நம்மளோட 4 பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே. 4 இல்ல 5. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்துப்படாதே. வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மாவோட இழப்புக்கு எங்க ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு நல்ல மனுஷிய எங்க ஆசிரமம் இழந்துருச்சு. உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் யோசிக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் இந்திராவை பார்க்க முடியுமா? ஆமா. உன் பேர் என்னம்மா? இந்திரா. நான் யார் தெரியுமா? ம். யாரு? மதிப்பா. யாருமா சொன்னாங்க? அம்மா சொன்னாங்க. சௌந்தர்யா அம்மா சொன்னாங்க. உனக்கு அம்மானா பிடிக்குமா? ம். ரொம்ப பிடிக்கும். என்னோட வீட்டுக்கு வந்துடுறியா? உங்ககிட்ட தானே கேக்குறாங்க, ஏன் என்ன பாக்குற? வரியா? வர. சௌந்தர்யா, நீ நம்ம குழந்தைங்களெல்லாம் விட்டு போன அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னால என்ன முடியுமோ அதையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். என் சக்திக்கு உட்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சிறந்த விஷயங்களும் அவங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ இருந்தா என்ன செஞ்சிருப்பியோ அதை நானும் முடிஞ்ச வரை செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன். எல்லார் மனசுலையும் நான் விதைச்ச விதை ஒண்ணுதான், ஆனா அது இன்னொன்னு வேற மாதிரி வளர்ந்து நிக்குது. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் பண்ணது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்க போற இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு என்ன பண்ண போறேன்? அது தெளிவா பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்கு சௌந்தர்யா. எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். நம்ம பிள்ளைங்களுக்கு உன் ஆசீர்வாதம் வேணும். இந்த நிமிஷத்துல உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சௌந்தர்யா. I love you. I miss you.